தான் விரும்புவது அனைத்தும் செய்ய துடிக்கின்ற என் மனதிற்கினிய விருச்சிக ராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், அப்பாடி அப்படின்னு ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். என்ன மேடம் 28ஆம் தேதியா? அப்போ 1ஆம் தேதி அப்படின்னா வருவோம். நம்ம தான் எவ்வளவோ அடிய வாங்கியாச்சுல்ல. இதெல்லாம் நான் புதுசா என்ன? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு மிஸ்மேட்சான ஒரு பலன் அப்படின்றது இருக்க போகிறது. ராசிநாதன் இது வரைக்கும் அப்படியே வலு இழந்திருந்தாரு. அதுக்கப்புறம் 5ஆம் வீட்ல போய் உட்கார்ந்தாரு. அப்பாடி கொஞ்சமாவது பூஸ்ட் குடிச்ச மாரி ஆயிடுவாருன்னு பார்த்தா, கேது நான் உன் கூட தான் இருப்பேன் அடம் பிடிச்சு வந்து உட்காந்து, குடுத்த பூஸ்ட்டையும் பிடுங்கி அவர் குடிச்சிட்டாரு. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாவே ஆயிட்டிருக்கு. ஸோ 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும்னு இருக்கலாம். அதுவுமே பார்த்தா நம்மளோட 11ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு வாவ் சூப்பர். அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்க போகிறது. ஓகே. அதுக்கு முன்னாடி மற்ற பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்தோமே ஆனால், அப்படி சூரியன் இருக்கிற அமைப்பும் சரி, புதன் இருக்கிற அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது 11ஆம் வீட்டு அதிபதி அவருடைய வீட்டில் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்றதே ஒரு சூப்பர். 10வதுக்கு அப்படியே அங்க உட்காந்து நம்மளோட 12ஆம் வீட்டுக்கு அங்கிருந்து சுக்கிரனுடைய பார்வை. எல்லாம் உச்சமாயிட்டு உங்கள பார்த்தே திருவேன் என்று அடம் பிடிக்கிறது. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, உங்களுக்கு சனியுடைய பார்வை. எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேலை, வேலை, வேலை அப்படின்னு ஓடக்கூடிய காலகட்டமா இருக்கும். நான் ரொம்ப பிஸி. எனக்கெல்லாம் டைமே இல்ல. அப்படின்ற மாரி விருச்சிக ராசிக்காரங்க சும்மா இருந்தாலும் இதே டயலாக்க விட போறீங்க. என் வாழ்க்கை எத நோக்கி தான் போகுதுன்னே எனக்கு தெரியலையே! அப்படின்ற மாரி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்க போது. இத்தன நாள் இப்படிதான் போச்சு, அப்படிதான் போகுதுன்னு நானும் இல்ல அஸ்ட்ராலஜர் மாரி உங்களுக்கு ஆன்சர் சொல்லப் போறேன். வேற வழி இல்ல. பிளானட் வந்து அப்படிதான் உங்கள கொண்டு போறதுக்கான அமைப்பு அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்ப நல்லதே நடக்காதா? அப்படின்னா, நெறைய நல்லது நடக்க போகுது. இந்த 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 இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். ஓகே. 10ஆம் இடத்தில் கேது. பட் ஸ்டில் சூப்பர் என்னன்னா 10ல் ஒரு பாவியாவது வேண்டும்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஜோதிடத்துல ஒரு பெரிய விஷயம்னா 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பாவ கிரகம் இருக்கணும். நம்மளுக்கு 2 இருக்கு. ராசிநாதனே போய் 10ல உட்கார்றதே வந்து ஒரு வேலை அப்படின்ற இடத்துலயும், கர்மா அப்படின்ற இடத்துலயும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஓகே. 10வதுக்கு கேது. பயங்கரமா இதுவரைக்கும் கொண்டு வா, புக் எடுத்துட்டு வா. நான் ஆடிட்டிங் பார்க்குறேன். நான் அக்கவுண்ட்ஸ் பார்க்குறேன். எந்த இடத்துல விட்டீங்க? ஏன் போன மாசம் டீசல் ரூ. 500 போட்டீங்க? ஏன் இந்த மாசம் கூட வந்துச்சு? ஏன் போன மாசம் அப்படி, போன மாசம் இப்படின்னு சிஏ படிக்காம நம்ம ஆடிட்டர் ஆகக்கூடிய காலகட்டம்லாம் இந்த தடவை வீட்லயும் இருக்க போது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியிலயும் இருக்க போது. பட்ஜெட்ல எங்க துண்டு விழுந்துச்சுன்னு பார்த்து நான் போர்வைய போட போறேன்ற மாரி விருச்சிக ராசிக்காரங்க பட்ஜெட்ட பார்க்க போறீங்க. வெளியில நீங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா, பழைய கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து பார்த்து ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் அங்க நடக்க போகிறது. கேது 10ல் வரும்போது என்ன ஆகும்னா, பயங்கரமான வியாபார நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்ப எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? எதுல பண்ணக்கூடாது? எந்த இடத்துக்கு போணும்? எந்த இடத்துக்கு போக்கூடாதுன்ற கிளாரிட்டியும், ஒரு தெளிவும் இயல்பாகவே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது எஸ்பெஷலி நீங்க எப்படிலாம் சித்திரை, அனுஷம், விசாகத்தலாம் எனக்கு தெரிஞ்சு விசாக நட்சத்திரக்காரங்க, அனுஷ நட்சத்திரக்காரங்க, இந்த பக்கம் கேட்ட நட்சத்திரக்காரர்கள், இந்த அனுஷம் நட்சத்திரம் நடுநாயகமா இருக்கக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான மதிநுட்பம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ மத்த ராசிக்கெல்லாம் இல்லையே அப்படின்னா, பார்வை விழுகக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத பொறுத்தவரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். வெளியில அப்படியே கோவமா வருது, காட்ட முடியலையே அப்படின்ற மாரி அமைப்பெல்லாம் ஓடும். கொஞ்சம் கோவப்படாதீங்க அவ்வளோதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ இந்த தடவ பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணா வாழ்க்கையை சரி பண்ண முடியும் என்கிற ஒரு பிளானிங் நிகழக்கூடிய காலகட்டம். ஓகே. ஒரு வாரத்துல முடிச்சுட்டேனா? திரும்பவும் சொல்றேன். பிளானிங் நிகழக்கூடிய காலகட்டம். வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கான பிளான போட்டு அதுக்கான காசெல்லாம் கொண்டு வந்து குடுத்துரும். இப்ப என்ன பண்ணி இந்த இடத்த சரி பண்றது? வீடு ஃபுல்லா குப்பையா இருக்குங்க. நான் எத வச்சு கூட்டி, பெருக்கி அத எடுக்கணுன்ற ஒரு தெளிவு வேணும்ல. ஒரு இடம் ரொம்ப டேர்ட்டியா இருக்குன்னா, அத சரி பண்ணணும்ல. அப்ப எனக்கு எது சரியாக இருக்கிறது? என் வியாபாரம் ஏன் இப்படி முடங்கியிருக்கு? என் வீடு ஏன் இப்படி இருக்கு? ஏன் நான் இப்படி இருக்கேன்? ஏன் என்ன சுத்தி இப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த தடவ சரி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்க போகுது. என்னைக்குமே இல்லாம திடீர்னு கபோர்ட்லேருந்து எல்லா துணியும் எடுத்து போட்டு மடிச்சு வச்சு, வீட்ட நீட்டா வைக்கிறது, கபோர்ட நீட்டா வைக்கிறது, என்னைக்கு ஊத்தாத செடிக்கெல்லாம் போய் தண்ணிய ஊத்துறது அப்படின்ற மாரி கொஞ்சம் ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இருக்க போது. அது வீடாக இருந்தாலும் சரி, அது வியாபாரமா இருந்தாலும் சரி, அது வேலையாக இருந்தாலும் சரி, அது படிப்பாக இருந்தாலும் சரி. புரிஞ்சிருச்சுல்ல? இதுவரைக்கும் ஏன் எனக்கு சரியா வரல? இந்த செமஸ்டர்ல ஏன் நான் மார்க் எடுக்கல? இனிமே எப்படி மார்க் எடுக்கிறது? அப்படின்றத பத்திலாம் யோசிக்க போறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றதே வந்து குடும்பம் சூப்பரா இருக்குங்க. குடும்பத்துல தனம் வர்றது, வாக்குஸ்தானம் நல்லா இருக்க போது, நெறைய வந்து ஹேப்பியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, மல்டிபிளா இயங்க போறீங்க. ஆ எல்லாமே எனக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, மரியாதை கிடைக்கும், எல்லாம் கிடைக்க போகிறது. எதில் கவனம்? என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதத்தான் பண்ண போறீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நெறைய பேர் வந்து பீரோல இருக்க துணியெல்லாம் மடிச்சு வச்சு புதுசா எடுத்து வைக்கிறது, என்னைக்கா போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்றது, அழகுபடுத்துறது, வீட்ட சரி பண்றது,
வியாபார தளத்தை சரி பண்றது, உங்களுடைய டேபிள சரி பண்றது, ரொம்ப நாளா இருக்கிற அந்த பென்சில தூக்கி போட்டு வேற பென்சில வைக்கிறது பேக்குள்ள அப்படின்ற மாரிலாம் இயங்க போகிறீர்கள். எதை செய்தால் அடுத்த நிலைமைக்கு நான் போக முடியும் என்கிற ஒரு உத்வேகத்திற்கான கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போகிறீர்கள். இதுதான் வேணும். என்ன பண்ணா சரியாகும்? உங்களுக்கு தானே தெரியும். உங்களோட வாழ்க்கை தானே. என்னதான் நான் சொன்னாலும், என்னதான் அடுத்தவங்க சொன்னாலும், எது பண்ணா சரி பண்ண முடியுன்றத உங்களுக்கு தெரியும். ஏன் இது உங்களுக்கு தெரியும்னு அழுத்தமா சொல்றேன் தெரியுமா? வேற யாருக்குமே இல்லாத அளவுக்கு இன்ட்யூஷன் பவர் யாருக்கு இருக்குன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். அதனால தான் அது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, மறைவு ஸ்தானம். உள்ள போயிட்டே இருக்கும். ஆழ் துணைக்கிணறு எல்லாம் விருச்சகம் தான். டீப் அனலைஸ்மென்ட்டுக்குள்ள ஒருத்தர் வேணும் அப்படின்னா அங்க விருச்சிக ராசி. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்பவர்களும், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கியாவது அவங்களுடைய சாப்பாடு சாப்பிட்ற மாரி தான் இருக்கும். விருச்சிக ராசியே ஒரு மாரியான வினோதமான ஒரு ராசி. யாராலும் எதாலும் ஒப்பிடவும் முடியாது, மதிப்பிடவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிளஸ்டு ராசி என்னன்னா விருச்சகம் தான். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்க காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்கள்னால், ஏன் மார்க் வரல? போன மாசம் நல்லா தானே எழுதினேன். 1வது மாசம் தான் போயிருக்கு. அதுக்குள்ளேயுமா எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி அப்படியே நகரப் போறீங்க. ஓகே. நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால், நான் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். எத பண்ணி சரி பண்றதுன்றத பத்தி யோசிச்சு, அதற்கான சரியான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க. அதற்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு துணை இருக்க போகிறது. ஏன்னா சனியோட பார்வை எப்பயுமே நான் சொல்றேன், கோச்சாரத்துல சனியோட பார்வை தான் உங்களுக்கான அனுபவங்களை கொடுக்கும். என்னதான் சனி மோசம், சனி மோசம்லாம் கிடையாதுங்க. சனிதாங்க நீதிமான். சனிதான் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஆளே. ஸோ உங்களை எப்படி பண்ணா வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற முடியுன்றத நம்ம யோசிக்கிறோம் இல்லையோ, சனி உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் யோசிச்சுட்டு இருக்காரு. அது இப்படிதான் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். இப்போ கோச்சார சனி நல்லது மட்டும் தான் பண்ணுவார். ஒன்றும் பெருசா நம்ம யோசிக்கிற மாதிரியான கெடுதல் உங்களுக்கு நிகழப் போறது இல்லை. 2வதுக்கு குருவுடைய பார்வை வேற ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல குருவோட பார்வை வருது அப்படின்றதே ஒரு அபரிவிதமான ஒரு கான்ஃபிடென்ட் பவரை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எப்படியாவது அங்கே புரட்டி இங்கே போட்டி அதை வாங்கி இதை வாங்கி வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று உருட்டி பட்ஜெட்ல துண்டு விழுகாம பாத்துக்கிற அளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுவே ஒரு குருவோட பிளஸிங் உங்களுக்கு கிடைக்குது. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற முகாந்திரத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் 40 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், கர்வப்படாதீங்க. இந்த சூரியன் உட்காந்து உங்களை அந்த வேலையெல்லாம் பார்க்க வைப்பார். நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் உங்களை கொண்டு போய் விட்டு உங்களுடைய சக ஊழியர்களிடம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுற ஆட்கள்கிட்ட உங்களுக்கு மீதான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமையை நீங்கள் காட்டும்போது அது அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன எரிச்சலை கொடுத்துரும். அதனால கொஞ்சம் உங்களுடைய கர்வத்தையும் உங்களுடைய அந்த பந்தாவையும் காட்டாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மனசு கஷ்டத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாரு, இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர் எஸ்டிமேட்டுக்குள்ளே அவங்க உங்களை கொண்டு போயிடுவாங்க. அதுவே உங்களுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி எப்படி நினச்சிட்டான்ற மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிலைமையை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால கர்வப்படாதீங்க. சூரியன் கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் உங்களை பண்ண தான் வைப்பார். அது உங்கள் தப்பு இல்லை, சூரியனோட தப்பு. ஆனால் போய் சூரியன்கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. அதனால் நம்மளே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் தேவை, பேசுகிற மனிதர்களிடம் கவனம் தேவை. ரொம்ப வந்து உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அப்புறம் வந்து சனி வேற மாதிரி கட்டுவார். அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களிடம் மதிக்க வேண்டும் என்கிற பண்பு உங்களிடம் இயல்பாகவே வர வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாக்கி கொள்ளுங்கள். இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்கக்கூடிய பலனாக இருக்க போகிறது. ஓகே, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பூக்கள் பார்க்க போறீங்க. இந்த பூக்கள் பார்க்கறதெல்லாம் ஒரு விஷயமா மேடம்? இப்போ கொடுத்தா வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, இல்லை கமெண்ட்லாம் போடுவீங்க. இது வேற மாதிரியான பூ. திடீர்னு நீங்கள் போகும்போது நிறைய பூ குவிஞ்சிருக்கு, இல்லை ரோட்டில் போகும்போது நிறைய பூவாக வச்சு உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் அப்படியே அங்கேருந்து பார்வை பண்ண செய்யும்போது எல்லாம் நடக்கும். நிறைய பூ இருக்கிற இடத்த நோக்கி நீங்கள் போகிறது, பூவாக பார்க்கறது, மொபைல் திறந்தாலே பூவாக வந்து மற்றவங்களுக்கு வேற வந்து அவங்களுக்கு பூ இருக்கக்கூடிய அமைப்பாக வருது. திடீர்னு ரோஜா கூட்டங்கள் வர்றது, ரோஜா தோட்டம் வர்றது, நிறைய வந்து கார்ட்னரியான ஐட்டம்லாம் வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்பெஷல் நிறைய இந்த பன்னீர் ரோஸ் சம்மந்தப்பட்டு பொக்கே சம்மந்தப்பட்ட பூக்கள்லாம் உங்கள் கண்ணில் படும்போது அப்படியே சந்தோஷமாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. 666 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 666 இந்த நம்பரை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல முடிஞ்சா 666 இல்லாட்டி 66 2 6 இருந்தாலுமே ஓகே தான். 66 அப்படின்ற எண்ணை எடுத்து ஒரு ஸ்கெட்ச் பென்லையோ இல்லாட்டி ஒரு A4 ஷீட்லையோ பிரிண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ ஒட்டி விடுங்க. இந்த எண் பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணும்.
மைக்ரோவா ஒரு வேலையை பண்ண வைக்கும். ஒரு விஷயத்தில் ஈடுபாடு கொண்டு வந்து குடுக்கும். அந்த ஈடுபாட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு அந்த வேலையின் மீதான ஒரு ஆர்வம் அதிகரித்து விடும். அதன் மூலமாக தேவையில்லாத விஷயத்துக்குள்ள நீங்க போமாட்டீங்க. அப்ப அந்த 66 அப்படின்ற எண் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒட்டி வச்சு பார்க்கும்போது, இந்த மாதம் சூப்பரா இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு இயல்பாகவே கொண்டு வந்து குடுக்கும். கொஞ்சம் ரெட் கலர் பயன்படுத்துங்க. இல்ல பிங்க் கலர் பயன்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நிறமாக கண்டிப்பாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ விரும்பியது அனைத்தும் கைகூடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜூலை மாதம் இனிதே ஆரம்பமாகிறது.